அளவு கோப்பைகள் சொல்லாத சமையல் ரகசியம். அம்மாவின் கணிப்பில் என்றும் அதிசயம். வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். எங்கள் வீட்டு ரெசிபிஸ்லாம் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மல்லிகைப்பூ மாதிரி பஞ்சு போல் வேணுமா? அப்போ இந்த ஐடியாவை கேளுங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் இட்லிக்கு 4 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் உளுந்து சேர்க்குறோம், 5 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் உளுந்து சேர்க்குறோம், 6 கிளாஸ்க்கு அரிசிக்கு 1 கிளாஸ் உளுந்து சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்படி மெஷர்மெண்ட் மாறுது அப்படின்னா, அரிசியோட உபரியை பொறுத்து தான் மெஷர்மெண்ட் மாறுது. இப்போ ரேஷன் அரிசின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது 6 கிளாஸ் போட்டாலும் அதோட வால்யூம் ஆஃப் பேட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால 6 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் உளுந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு 4 கிளாஸ் போட்டாவே போதும். அதுக்கு 1 கிளாஸ் உளுந்து கரெக்டான மெஷர்மெண்ட். இதே மெஷர்மெண்ட்டில் நான் கரெக்டாக அரைச்சிட்டு இருக்கும்போது எனக்கு இட்லி நல்லா வரும். ஒரு சில சமயத்தில் எனக்குமே இட்லி கல் மாதிரி வரும். ஏன்னா உளுந்தை பொறுத்துமே நம்மளுக்கு இட்லி மாறுபடும். உளுந்து புது உளுந்தாக இருந்தால் நல்லா பொங்கி வரும். நம்மளுக்கு மாவும் நிறையா கிடைக்கும். அதோட உபரி பழைய உளுந்தாக இருந்துச்சுன்னா அதே 1 கிளாஸ் போட்டிங்கன்னா உளுந்தோட உபரியே இருக்காது. அப்போது இதே 5 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் உளுந்து போட்டு செஞ்சாலும் இட்லி கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்கும். இட்லி உளுந்தோட அளவு கூடுச்சுனாலும் இட்லி எப்படி இருக்கும்னா பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும். ஆனால் சப்பாட்டின்னு இருக்கும், நல்லா புசு புசுன்னு இருக்காது. அப்போ தான் நான் இந்த ஐடியாவை கண்டுபிடிச்சேன். நம்ம ஆட்டுற மாவு உளுந்து பாதி ஆட்டினதுக்கப்புறம் அந்த சட்டியில் பாதி இருந்துச்சுன்னா அதே பாதி அளவுக்கு அரிசி மாவு வந்துச்சுன்னா மட்டும்தான் இட்லி பந்துன்னு சாஃப்டாக வருது. அப்போது நம்ம எந்த அரிசி போட்டாலும் எந்த உளுந்து போட்டாலும் அதோட உபரியை பொறுத்து தான் நம்மளுக்கு கணக்குன்றதை நான் அப்போ முடிவு பண்ணேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் அரைக்கிறேன்னா அரை பாத்திரம் அளவுக்கு இந்த அளவுக்கு உளுந்து இருந்துச்சுன்னா இதே அளவுக்கு அரிசி மாவு இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் நம்ம கலந்து வச்சோன்னா இட்லி அடுத்த நாள் சுடும்போது நல்லா பந்துன்னு சாஃப்டாக இருக்கும். நான் எப்போவுமே எத்தனை அளவு போட்டாலும் அது கூட 1 கிளாஸ் பச்சரிசி மாவு சேர்த்துப்பேன். அப்போ தான் தோசையுமே நல்லா கலராக மொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ ரேஷன் அரிசியும் எடுத்துக்கோங்களேன். 5 கிளாஸ் ரேஷன் அரிசி போட்டேன்னா அது கூட 1 கிளாஸ் பச்சரிசி, 6 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் உளுந்து. இப்போ நான் அரைக்கும் போது அந்த அரை பாத்திரத்துக்கு உளுந்து அரை பாத்திரத்துக்கு அரிசி மாவு வந்துச்சுன்னா கலந்து வச்சேன்னா இட்லி நல்லா வரும். இப்போ நான் ஆட்டுறேன், உளுந்து மாவு கூட இருக்குது, அரிசி மாவு கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் உளுந்து மாவை நான் எடுத்து வச்சுருவேன். அதில் சாயந்தரத்தில் போண்டாவோ வடையாவோ செஞ்சுருவோம். இப்போ அரிசி மாவு கூட இருக்குது, உளுந்து மாவு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அப்போ அரிசி மாவு மட்டும் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் மிக்சியில் கொஞ்சமாக உளுந்து போட்டு ஆட்டிட்டேன்னா அந்த மாவை தோசைக்கு வச்சுப்பேன். சூப்பராக தோசை வரும். இப்போல்லாம் நான் யார்கிட்டையுமே மெஷர்மெண்ட்டே கேட்க மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே அரிசியோட தன்மை மாறும், உளுந்தோட தன்மை மாறும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்கிற மெஷர்மெண்ட் படி நம்ம செஞ்சோன்னா இட்லி நல்லா வராது. இப்போ நான் 4 கிளாஸ் ஊற வைக்கிறேன், 1 கிளாஸ் உளுந்து ஊற வைக்கிறேன்னா ஆட்டி பார்ப்பேன். உளுந்து கூட இருந்துச்சுன்னா உளுந்தை எடுத்து வச்சுருவேன். இப்போ அரிசி மாவு கூட இருந்துச்சுன்னா அரிசி மாவை எடுத்து வச்சு ரெண்டும் ஆஃப் த பேட்டர் இருக்கா, வால்யூம் ஆஃப் த பேட்டர் ஆஃப் உளுந்து இருக்குது, ஆஃப் அரிசி மாவு இருக்கா, ரெண்டுத்தையும் கலந்து வச்சுருவேன். கலந்து வச்சுட்டு அடுத்த நாள் இட்லி ஊற்றினா சூப்பராக வரும். இதே மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நீங்கள் யார்கிட்டையுமே அளவு கேட்கவே வேண்டாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.